கரூரில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட 40 பேர் உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது தொடர்பாக நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கே பாலகிருஷ்ணன் தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். ஒரு பெரும் துயரம் அரங்கேறி இருக்கு. ஒரு பக்கம் தாவேக தரப்புல காவல்துறையை குற்றம் சாட்டுறதை கவனிக்க முடியுது. இன்னொரு மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே தாவேக நிர்வாகிகள் அங்க இல்லாதது, அவங்க திறம்பட கூட்டத்தை கையாளாதது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக குற்றம் சாட்டுறதையும் கவனிக்க முடியுது. இது தவிர்த்திருக்க முடிகிற ஒண்ணுதானா? இப்ப 40 பேர் உயிரிழந்திருக்காங்க, என்ன பதில் சொல்வது? உண்மையிலேயே கரூர்ல நடந்திருக்கிற இந்த சம்பவம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற சம்பவம். நேரடியா மருத்துவமனைக்கு போய் அந்த பெண்களும் ஆண் குழந்தைகளும் இறந்த சம்பவம், அந்த கதறுகிற காட்சியை பார்க்கிற போது நமக்கு இதயமே நொறுங்கி போற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுது. உண்மையிலேயே அந்த குடும்பங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. இறந்தது பெரும்பகுதியான பேர், அதாவது 10 பேர் குழந்தைகள், 16 பெண்கள், 10 ஆண்கள், எல்லாமே இளைஞர்கள். யாருமே 30 வயசுக்கு மேல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்க இழப்பு என்பது ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் எவ்வளவோ அரசியல் நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி எப்போதுமே நடந்ததா நம்மால பார்க்க முடியல. இதை விட பெரிய அளவுக்கான கூட்டங்கள்லாம் 5 லட்சம் பேர், 10 லட்சம் பேர், 20 லட்சம் பேர் திரண்ட கூட்டங்கள்லாம் பல அரசியல் கட்சிகள் நடத்தியிருக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், இடதுசாரி கட்சி தலைவர்கள், பி ராமமூர்த்தி அவங்க எல்லாம் கலந்து கொள்ளுகிற கூட்டம், தஞ்சாவூர்ல சீனிவாசராவ் பேசுற கூட்டம்லாம் 15 லட்சம் பேர் கலந்துகிட்ட கூட்டம்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடக்கல. அப்ப ஏன் இது நடந்தது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் ஆழமா பரிசீலிக்கணும். அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யணும், அவங்களும் பரிசீலிக்கணும். அங்க அனுமதி கொடுத்திருக்கிற காவல்துறையும் பரிசீலிக்கணும், ஏன் இது மாதிரி நடந்தது. தமிழக முதலமைச்சர் நேற்று உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்திருக்கிறாரு, மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு வேகமா விரைந்து இந்த அளவு செஞ்சிருக்காருன்னா அவருக்கே அதுல ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு தான் காட்டுது. அதே மாதிரி மக்களுக்கு, இறந்த குடும்பங்களுக்கு நிவாரண உதவிக்கு சிகிச்சை பண்றதெல்லாம் அறிவிச்சிருக்காரு. ஒரு நபர் கமிஷன் ஆணையமும் அமைஞ்சிருக்காரு. என்னுடைய பார்வை, இந்த மாதிரி சம்பவம் இது முன்னாடி நடக்கிற காரணம் என்னன்னாக்கா, பொதுவா இது வரைக்கும் அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாக்கா, மாநாடு நடத்தினா அவங்க ஒரு மைதானத்தை தேர்ந்தெடுத்து, ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து, அதை ஒழுங்குபடுத்தி ஒரு நல்ல மேடை போட்டு வரக்கூடிய மக்கள்லாம் அமைதியா இருந்து, எவ்வளவு கூட்டம் கூடாலும் அமைதியா இருந்து கலைஞ்சு போறதுக்கான வழியோட அந்த கூட்டத்தை நடத்துவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவரு பஸ்ல அங்கேருந்து வர வேண்டியது, ரோட்லயே நிறுத்திக்கிட்டு பரப்புரை கூட்டத்தை பேச வேண்டியது, அந்த ரோடே பிளாக் ஆகி போயிடுது. அன்னைக்கு நாங்க கேட்கிற போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காலையில 11 மணில இருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் அங்க ஜனங்க நிக்கிறாங்க. இவங்க 12 மணிக்கு வர்றதா சொல்லிட்டு 7 மணிக்கு தான் அவர் வந்திருக்கிறாரு. அப்ப அவ்வளவு நேரம் அந்த ஜனங்க அங்க நிக்கிற போது அந்த இடத்துல அவங்க இயற்கை உபாதைகளை கழிக்க வழிகள் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, ஒருத்தர் அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல. கூட்டம் நெருங்க அதிகமான கூட்டம் நெரிசல் ஏற்படுது. அவர் வண்டி வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே கூட்டம் அலமோதி இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளுற போது 5 மணி நேரம் 6 மணி நேரம் கால் கெடுக்க நின்று தண்ணி இல்லாம விலவிலக்கு போயிருக்கிற அவங்க திடீர்னு இந்த கூட்ட நெரிசல்ல மாட்டிக்கிட்டு உடனே மயக்கம் வருதுங்கிறதா நடந்திருக்கு. அதனால கூட்டம் நடத்துற அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இந்த மாதிரி எதுக்கு ரோட்லயே பரப்புரை கூட்டத்தை நடத்தணும்? ஏன் வேன்லயே அங்கதான் பேசணும்? வேன்ல வர்றவங்க அந்த ஒரு இடத்துக்கு போய் பேசிட்டு அடுத்த இடத்துக்கு கூட போகலாம். அப்படிதான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த மாதிரியான ஏற்பாட்டுல இந்த கட்சிகள் கூட்டம் நடத்துறது, அதே மாதிரி இந்த கூட்டம் ஏற்பாடு பண்றவங்க அந்த வரக்கூடிய மக்களுக்கான எல்லா வசதியும் செய்யணும். இல்ல, அவங்க இருக்கிறதுக்கு வசதி, கழிப்பிட வசதி, சிறுநீர் கழிக்க வசதி, குடிநீர் வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதெல்லாம் செய்யாம அவங்க மாட்டுக்கு மானாங்கானியா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி ஜனங்க ஜெயிச்சேன்னு அவரு ஒரு புகழ்பெற்ற நடிகருங்கனால சாதாரண ஜனங்களும் வராங்க. ரோட்ல வர 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிராபிக் பாதிச்சதுன்னா அந்த டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற ஜனங்களும் நாங்க பார்த்ததுல பல பேரு அவங்க கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் போட்டு விடல, போக்குவரத்துல டிராபிக்ல ஜாம் ஆகி அதுல மாட்டிக்கிட்டு நாங்க நின்றதா 2-3 பேர் சொல்றாங்க. அவங்க அந்த கூட்டத்துக்கும் வரல,
அவங்க மருத்துவமனைக்கு போறதுக்காக வந்திருக்காங்க, டிராபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி பொதுமக்களுக்கும் இடையூறு பண்ணணும்? எனவே இது மாதிரியான அதுதான் அதுக்கு அடிப்படையான காரணமா இருக்கு. காவல்துறையும் எதுக்கு இந்த மாதிரி இடங்கள்ல அனுமதி கொடுக்குறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அவங்க ஒரு பொதுக்கூட்டம் நடத்துனா ஒரு மைதானத்தை ஒதுக்கி நீங்க அங்க நடத்துங்க, அங்கதான் நாங்க அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இந்த புது பேட்டர்ன்ல கூட்டம் நடத்துறது, பரப்புரை நடத்துறது தான் இதுக்கு சம்பவத்துக்கு முக்கியமான காரணம். இது ஒரு படிப்பனையா ஏத்துக்கிட்டு, அதாவது அவங்க மேல நம்ம குற்றம் சொல்றதுக்காக சொல்லல, நடந்து போனதுக்கு எது காரணம் அப்படின்றது நம்ம அனலைஸ் போது இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர வேண்டியிருக்குன்னு தான் நான் சொல்றேன். இப்ப ஆணையமா அமைச்சிருக்காங்க. ஆணையம் இன்னும் ஆணையெல்லாம் ரொம்ப நாள் எடுத்துக்கூட கூடாது. ஒரு மாதத்துக்குள்ள அருணா ஜெகதீசன் நல்ல நீதிபதி தான். ஒரு மாசத்துக்குள்ள அவங்க என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கொடுக்கறது இதா இருக்கும். காவல்துறையை பாதுகாப்பு குறை இருக்க கேட்டாங்கிறது நமக்கு தெரியும். என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சு கேட்டாங்க, அவங்க என்ன பாதுகாப்பு ஏற்பாடு செய்யல, அல்லது கூட்ட நிகழ்ச்சிகளுக்கு இவங்க என்னென்ன ஏற்பாடு பண்ணாங்க அப்படிங்கலாம் நமக்கு வெளியில தெரியும். தண்ணி ஏற்பாடுலாம் இருந்ததா, அங்க மக்கள் ஒதுங்கிறதுக்கு இடம் இருந்ததா, நெரிசலை தவிர்க்கிறதுக்கு இவங்க என்ன ஏதாவது அந்த கை கட்டி அந்த மாதிரி பாக்ஸா கட்டுவாங்களா, அது மாதிரிலாம் கட்டி வச்சிருந்தாங்களா, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. இதெல்லாம் விசாரணை கமிஷன்ல தெரியும். விசாரணை கமிஷன் வந்த பிறகு நம்ம என்ன செய்யலாம். பட் எதிர்காலத்தில் இந்த மாதிரி கூட்டம் நடத்துவதுங்கிறத தவிர்க்கணும், அரசு தவிர்க்கணும். பொதுவா பல கட்சிகள் அப்படி நடத்துறது இல்லை. இப்ப அதிமுக இதே பேட்டர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, அதே மாதிரி இப்ப தாவேகாவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேட்டர்னை தவிர்க்கணும் அப்படிங்கறத நான் சொல்ல விரும்புறது. தாராளமா அவங்க கூட்டம் நடத்திட்டு ஒரு பொது இடத்த சூஸ் பண்ணி அந்த இடத்துல நாற்காலி போட்டு வரக்கூடிய மக்கள்லாம் உட்காந்து, அவங்களுக்கும் வரக்கூடிய மக்கள் உட்காந்து அது கேட்டு போறாங்க. எதுக்கு ஊர்ல இருக்கிற ஜனங்களை பூரா தடுத்து நிறுத்தி வச்சுட்டு கூட்டம் நடத்தணும் அவசியம் என்ன இருக்கு? வேற அவசரமான வேலைக்கு போறவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஜன நெரிசல்ல. அதனால அதை ஒரு அனுபவமா ஏற்றுக்கொண்டு கடைபிடிக்க வேணுங்கிறதா நான் கேட்டுக்கிறேன். தவிர்க்கவின் ஏற்பாடுகள் மோசமாக இருந்ததுதான் காரணம். விசாரணை ஆணையமும் விரைவாக அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. நன்றி திரு கேபி, இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.